ராக்கி, இப்படி எத்தனை நண்பர்கள் நம்மை சுற்றிலும். அவர்களில் சிலரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தப் போகிறேன். என் நெருங்கிய நண்பன் குட்டிப்பூனை. மியாவ் மியாவ் என்று மட்டும் சொல்லும். மீசையினால் என்னை தடவி கொடுக்கும். கோபம் வந்தால் உருமும். எப்படி உருமும்? இதோ இப்படி வாளை ஆட்டி என்னை சந்தோஷப்படுத்துகிற என்னுடைய குட்டிப்பூனை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? தட்டு தடுமாறி முட்டி மோதி உருண்டு புரண்டு நடந்து செல்லும். ஒய்யாரமாய் மியாவ் பூனை குட்டிப்பூனை. மடியிலே கண்மயங்கும். அதை தொட்டி தழுவினால் எனக்கு தரும் இளம் சூடு எவ்வளவு நல்லா இருக்கும். இன்னொரு நண்பன் கருப்பி காக்கா. கருப்பி காக்காவுக்கு என் மீது ரொம்ப ரொம்ப பிரியம். காக்காவின் கருமறுப்பு எத்தனை அழகு! அதன் உடம்பில் யார் எண்ணெய் தடவியது? என் கையில் இருக்கும் அப்பத்தை அது தட்டி கொண்டு போய்விடும். தினமும் காலை நான் அதற்கு தீனி கொடுத்தேன். இட்லியும் புட்டும் தோசையும் பழமும் கொடுத்தேன். எல்லாத்தையும் அது சாப்பிடாது. அலையில் ஒதுக்கிக் கொண்டு அதன் அருமை குஞ்சுகளுக்கு கொண்டு போய் கொடுக்கும். காக்காவின் கால் விரல் பார்த்திருக்கிறாயா? ஒரு காலில் எத்தனை விரல்கள் உண்டு? 2 காலிலும் சேர்த்தால் முன்னால் எத்தனை விரல்கள், பின்னால் எத்தனை எத்தனை? சந்திரக்கார காக்கா. மறைந்திருந்தும் ஒளிந்திருந்தும் சாய்ந்து பார்க்கும் காக்கா. சுறுசுறுப்பாய் சுற்றும் காக்கா. கருத்த அழகி. இதோ இன்னொரு நண்பன், என் பூவால் கன்ற குட்டி. என் பூவால் கன்ற குட்டி எப்போதும் நான் பார்த்து கொண்டிருக்கணும். ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் அதற்கு முத்தம் தருவேன். தன் ஒளிமிக்க முகம் கொண்டு என்னை அது கிச்சு கிச்சு போட்டும். நான் அதனிடம் செய்திகளை சொல்வேன். தலையாட்டி தலையாட்டி எல்லாம் கேட்பாள். திடீரென துள்ளி குதித்து அவள் ஓட்டமெடுப்பாள். ஓடப் போகும்போது என்னிடம் சொன்னால் என்ன? நானும் பின்னாலேயே ஓடுவேன். என்னை பார்த்தவுடன் பூவால் கன்ற குட்டி புதியாட்டத்தின் வேகம் கூட்டும். அப்பொழுது பூவால் கன்ற குட்டியின் அம்மா கத்தி கூட்டிடுவாள். எப்படி அம்மா பசு கூப்பிடுவாள் தெரியுமா? இந்தா இப்படித்தான்.
பின் மது குடித்தது. எனக்கு இன்னும் 2 ஊட்டி நண்பர்களும் இருக்காங்க. அவங்க பச்சை துள்ளன் வெட்டுக்கிளியும் வெள்ளை தும்பியும். பச்சை துள்ளன் வெட்டுக்கிளியையும் வெள்ளை தும்பியையும் எப்பொழுதும் எங்கேயும் பார்க்கலாம். அவர்கள் என் நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாள் பச்சை துள்ளன் வெட்டுக்கிளி பச்சை புல்லை தின்று கொண்டிருந்தான். அவனுக்கு அது சுவையாக இருந்தது. அப்போது நான் பச்சை துள்ளன் வெட்டுக்கிளி என்னை பார்த்தான். அவன் ஒரு பாட்டு படித்தான். பிச்சிப்பூவிலிருந்து தேன் குடித்துக் கொண்டிருந்தான் வெள்ளை தும்பி. நல்ல சுவையான தேன். அவன் பச்சை துள்ளன் வெட்டுக்கிளியின் பாட்டை கேட்டான். ஓ, என்ன இறைச்சல்! அவனுக்கு கோபம் வந்தது. எங்கே இருந்து வருகிறது இந்த சத்தம்? பக்கத்திலேயே பச்சை புல்லில் இருந்த பச்சை துள்ளன் வெட்டுக்கிளியை ஏன் பார்க்க முடியவில்லை? அவனுடைய முட்டை கண்களை உருட்டி உருட்டி பார்த்தான். கண்டுபிடித்து விட்டான். பச்சை துள்ளன் வெட்டுக்கிளியின் மீசை ஆடுவதை பார்த்து விட்டான் வெள்ளை தும்பி. அவன் அந்த பக்கமாக பறந்தான். பின்பு தன் கொம்புகளை நீட்டிக்கொண்டு, நீ ஏன் இப்படி சத்தம் போடுற? உன்னை நான் என்ன செய்யறேன் பாரு என்று சொல்லிய வெள்ளை தும்பி பச்சை துள்ளன் வெட்டுக்கிளியை தன் கொம்புகளால் குத்தப் பார்த்தான். திடீர்னு என் கோழி வந்து வெள்ளை தும்பியை சாப்பிட்டு விட்டது. நான் ஒரு கம்பை எடுத்து கோழியை விரட்டிக் கொண்டே பின்னாலேயே ஓடினேன். அவள் கூவிக்கொண்டே அடுக்களை கூரையின் மீது ஏறினாள். பயந்து போன பச்சை துள்ளன் வெட்டுக்கிளி என்னை கூப்பிட்டான். நல்ல வேளை, அவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை. பச்சை துள்ளன் வெட்டுக்கிளியை அந்த கள்ளக்கோழி பார்க்காதது அதிர்ஷ்டம்தான்.